வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்காயின் கரண்ட்டாக $61,157 பக்கம் ட்ரேட் ஆகுது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மார்க்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறப்போம், அதாவது பிட்காயின் மார்க்கெட் அப்டேட்டோடத்தில் மார்க்கெட் நமக்கு இந்த லெவலில் இருக்கும்போது இங்கேருந்து கீழே டம்ப் ஆகும் அப்படின்னு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து 68,200. இதுக்கு கீழே நமக்கு ஒரு கீ லெவல் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணியிருப்போம். சரியா? இப்போ மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல இப்போ சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுது. இப்போ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களால் ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்க முடியும். அப்படி நீங்கள் அதேமாரி மார்க்கெட்டில் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மார்க்கெட்டில் இவ்வளோ ஒரு டம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதிலேருந்து சேஃபாக இருந்திருக்கலாம். பட் இப்போ நம்ம பிட்காயின் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். நீங்கள் இன்னும் நம்ம காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடையும் பெல் பட்டனையும் மாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட் வீடியோஸ் அப்புறம் கிரிப்டோ ரிலேட்டடாக நிறையா கண்டென்ட்ஸ் போடுறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரைஸ் ஒன்றும் அப்படின்னா 62,800 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு நம்ம பிட்காயினை கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம டெய்லியில் இஎம்ஐ எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இஎம்ஐயில் இந்த இடத்துல ஒரு அதாவது டெத் க்ரோஸ்ன்னு கிடச்சிருக்கு. டெத் க்ரோஸ்ன்னு சொல்கிறது மார்க்கெட்டோட ட்ரெண்டை பிஹேவியஸாக சேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கான ஒரு க்ரோஷோவர். இந்த க்ரோஷோவரை வச்சு நம்ம மார்க்கெட்டில் ஒரு முடிவு பண்ணலாம். ரைட், மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. இந்த $62,800 அப்படிங்கிற இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு பிட்காயின் சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட், இப்போ நம்ம அந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருப்போம். இப்போ நமக்கு மார்க்கெட்டும் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு எக்ஸாக்டாக ஒரு மொமெண்டமாக தந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிட்காயினோட மந்த்லி சார்ட் யூஸ் பண்ணுறேன். மந்த்லியில் பிட்காயின்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கீ லெவலில் இருக்கிறது. இது ரொம்பவே ஸ்ட்ராங். இங்கே ரெசிஸ்டன்ட் இது ஃபுல்லாக சப்போர்ட். மார்க்கெட் இந்த ஏரியாவில் அதாவது பாஸ்ட்டில் வந்திருக்கும் போது இங்கேருந்து சப்போர்ட் ஹோல்டப் பண்ணி பம்ப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 38% பம்ப் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக இதே லெவலில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியாக மார்க்கெட் இப்போ அர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது நமக்கு மந்த்லி வியூவில். அப்போ மந்த்லி நமக்கு இன்னும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பம்பாக தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ இருக்காது சப்போர்ட். இந்த சப்போர்ட் நமக்கு பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் கொடுக்காத வரைக்கும் இந்த சப்போர்ட்டுங்கிறது சப்போர்ட்டை தான் ஒர்க் ஆகும். அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலுமே இந்த சப்போர்ட்லேருந்து இப்போ நம்ம ஒரு ரிலீஃபான பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம் எங்கள் மந்த்லியில். இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். வீக்லியில் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு? வீக்லியில் நமக்கு மார்க்கெட் நமக்கு RSIயில் ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நமக்கு இன்னும் இதில் கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நான் அதை ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்த வீடியோவில் கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு RSIயில். இப்போ நம்ம வீக்லியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லு சரி அந்த இடத்துல செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பட் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ண தான் இப்போயும் அதிகமான சான்சஸ் இருக்குது. இங்கே நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளே இப்போ அந்த இடத்துல இஎம்ஐ எனேபிள் பண்ணுறேன். பட் இஎம்ஐ எனேபிள் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் இந்த 200 இஎம்ஐக்கு கீழே ட்ரேட் ஆகுது வீக்லியில். இப்போ நமக்கு மார்க்கெட் இதை இன்னும் நமக்கு பிரேக் டவுன் பண்ண தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துக்குள்ளெல்லாம் எஃப்யூஜி இருக்குது. இன்னும் ஃபில் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இந்த எஃப்யூஜி எல்லாம் இப்போ நம்ம 21 இஎம்ஐ எனேபிள் பண்ணிக்கலாம். 21 இஎம்ஐ 21 200 இஎம்ஐ. இப்போ இந்த 2 இஎம்ஐயும் நமக்கு இங்கே ஒரு டெத் க்ராஸ் கிடைக்குது அப்படின்னா பிட்காயினை நம்ம நெக்ஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஜோன் தான் இந்த 45,700 இந்த லெவல். இது நமக்கு வீக்கில் இருக்க சினாரி. அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வர தான் நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணக்கூடியதை பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் செஞ்சுருப்போம் பிட்காயின் நமக்கு 62,800 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது, அதாவது இந்த லைன் இங்கேருந்து இந்த லைன் வரும் வரைக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்திருக்கோம். மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவலை ஹிட் பண்ணிடுச்சு.
இப்போ மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணனால மார்க்கெட் இந்த 62,800 ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் இதை மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமில் ரீக்ளைம் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த 62,800. அப்போ நமக்கு மார்க்கெட் டெய்லியில் புல்லிஸாக மாறணும் அப்படின்னா நமக்கு இந்த லெவலுக்கு மேலே 63,980 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு மேலே 63,920 சரி 380 கிடையாது 920 ரைட். இந்த லெவலுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் ஒரு காஸ்ட் வச்சு அப்படின்னா பிட்காயினை நம்ம நெக்ஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய இடம் தான் 69,020 அப்புறம் 73,123 அப்படிங்கிற இந்த லெவல்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு டெய்லியில் ஆர்எஸ்ஐயை எனேபிள் பண்ணுவோம். இப்போ நமக்கு டெய்லியில் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 24 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஆர்எஸ்ஐ 30க்கு கீழே இருந்தால் மார்க்கெட்டுங்கிறது நமக்கு பவுன்ஸ் ஆகும். இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்துப்போம், அதாவது பாஸ்ட் டேட்டாவை எடுத்துப்போம். மார்க்கெட் இந்த லெவல், அதாவது இந்த ஒயிட் கலர் புக் இந்த ஜோனில் படும்போது ஆர்எஸ்ஐ நமக்கு 30க்கு கீழே இருந்துச்சு. அப்போ நடக்குது ஆர்எஸ்ஐ இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகியிருக்கு. இப்போ மார்க்கெட் சேம் அதே ஜோனில் தான் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் 30க்கு கீழே இந்த 24ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கே நடந்த ஹிஸ்ட்ரிங்கிறது இங்கே ரிப்பீட் ஆகுனுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகச்சான் நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு ஆர்எஸ்ஐலே மார்க்கெட் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகணும். அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்கும் இந்த க்ரீன் கலர் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா நம்ம பிட்காயின் நெக்ஸ்ட் எதிர்பார்க்கலாம் இந்த 69,020 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு 73,126 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் பிட்காயினை ஈஸியாக எதிர்பார்க்கலாம் இங்கே 1 டேக்குள்ளே. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு லாங் பொசிஷனோ இல்லை ஷார்ட் பொசிஷனோ ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிட்காயினோட ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகின பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா மஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டு இருந்தார் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.